வச்சிருக்காங்க. இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் 18 வயசுல இருந்து 50 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் இந்த பாலிசி எடுக்கலாம். இந்த வீடியோல நான் எல்ஐசி இந்த பிளானை எப்படி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்ஐசி கொடுத்திருக்கிற வரைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா சொல்றேன். தனியா இன்னொரு வீடியோல நாளைக்கு நாளானைக்கு அந்த மாதிரி இன்னொரு 2 நாள் கழிச்சு வரக்கூடிய வீடியோல இதுல எவ்வளவு பணம் கட்டினா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டீட்டெயிலா சில எக்ஸாம்பிள்ஸோட சொல்றேன். ஓகே, இந்த பாலிசி புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிற எல்ஐசியோட பீமா லக்ஷ்மி அப்படின்னு பேரு. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18ல இருந்து 50 வயசு இருக்கிற லேடிஸ் இந்த பாலிசியை எடுக்கலாம். பாலிசி டேர்ம் 25 வருஷத்துக்கான பாலிசி. இந்த பாலிசி 25 வருஷத்துக்கான பாலிசியாக இருந்தாலும் இதுல பாலிசி ஆரம்பிச்சதுல இருந்தே சர்வைவல் பெனிஃபிட் மணி பேக் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி எல்ஐசி டிசைன் பண்ணி அருமையா இந்த பாலிசியை கொடுத்துருக்காங்க. ஓகே, பாலிசி 25 வருஷத்துக்கான பாலிசி. அது இல்லாம பிரீமியம் பேயிங் டேர்ம் 25 வருஷத்துக்கு பாலிசி இருந்தாலும் 25 வருஷமும் பணம் கட்ட தேவையில்லை. 7 வருஷத்திலிருந்து 15 வருஷம் வரைக்கும் எவ்வளவு நாள் பணம் கட்டுற மாதிரி வேணாலும் சூஸ் பண்ணி இந்த பாலிசியை எடுத்துக்கலாம். 25 வருஷம் பாலிசிக்கு 7 வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுக்கலாம், 8 வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுக்கலாம், 9 வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுக்கலாம். அந்த மாதிரி எவ்வளவு நாள் பணம் கட்டுற மாதிரி வேணாலும் சூஸ் பண்ணி இந்த பாலிசி எடுத்துக்கலாம். இந்த பாலிசி இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் இது 2 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு மினிமம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுல பிரீமியம் எவ்வளவு அப்படிங்கறத நான் டீட்டெயிலா இன்னொரு வீடியோல சொல்றேன். இதுல மணி பேக் ஆப்ஷன் சொல்றேன். நான் சொன்ன மாதிரி பாலிசி 25 வருஷத்துக்கான பாலிசி, 25 வருஷம் கழிச்சு தான் மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும். அப்படி இருந்தாலும் பாலிசி ஆரம்பிச்சதுல இருந்தே தொடர்ந்து மணி பேக் ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும், ரெகுலரா வரும், கேரண்டியா வரும். இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் கேரண்டி அப்படிங்கிற வார்த்தையை எல்ஐசி யூஸ் பண்றாங்க. கேரண்டீட் அடிஷன்ஸ் இருக்கக்கூடிய மிக அருமையான திட்டம் எக்ஸ்க்ளூசிவ்லி லேடிஸுக்காக. ஓகே, இதுல மணி பேக் அப்படின்னா என்ன, எப்பப்ப பணம் வருது அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 விதமான ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மெச்சூரிட்டி இல்லாம மணி பேக் அப்படின்னா பாலிசிக்கு பணம் கட்டி முடிச்ச உடனே 50% ஆஃப் சம் அஷ்யூர்டு வந்து மணி பேக் அமௌண்டா கொடுத்துட்றாங்க. பாலிசிக்கு பணம் கட்டி முடிச்ச உடனே அது ஆப்ஷன் ஏ அப்படின்னு எல்ஐசி சொல்றாங்க. 2வது ஆப்ஷன் பாலிசிக்கு பணம் கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து பாலிசி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 7.5% ஆஃப் தி சம் அஷ்யூர்டு சர்வைவல் பெனிஃபிட்டா கொடுத்துட்டே இருக்காங்க. அதாவது மணி பேக்கா கொடுத்துட்டே இருக்காங்க. இல்லைன்னா 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கு, 15% ஆஃப் தி சம் அஷ்யூர்டு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டே இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு இருக்கக்கூடிய பாலிசி எடுத்தா பாலிசிக்கு 8 வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுக்கிறீங்கன்னா 8 வருஷம் பணம் கட்டி முடிச்ச உடனே ஒரு 5 லட்சத்தை கையில கொடுத்துருவாங்க. அது இல்லாம 25வது வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி அமௌண்ட்ல 10 லட்சம் பிளஸ் கேரண்டீடு அடிஷன்ஸ் அப்படின்னா அதுக்கு அது வரைக்கும் ஷூரா ஆட் ஆயிருக்கிற வட்டி மாதிரி கேரண்டீடு அடிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அமௌண்ட்டும் ஆட் ஆகி மெச்சூரிட்டி அமௌண்ட் வருது. ஸோ 10 லட்ச ரூபா பாலிசிக்கு 10 லட்ச ரூபா மெச்சூரிட்டி பிளஸ் கேரண்டீடு அடிஷன்ஸும் மெச்சூரிட்டி டைம்ல வருது. அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு 5 லட்ச ரூபா அந்த பாலிசிக்கு பணம் கட்டி முடிச்ச உடனே கிடைச்சிருது. ஸோ சூப்பரான ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் 7.5% ஆஃப் தி சம் அஷ்யூர்டு அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 75,000 எல்ஐசி பாலிசி முடிகிற வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது பாலிசிக்கு பணம் கட்டக்கூடிய நாட்கள்லயும் வருது, பணம் கட்டாத நாட்கள்லயும் வரும், கடைசியில மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் வரும். அது இல்லாம இன்னொரு ஆப்ஷன் சி என்னன்னா 15% அட் எண்ட் ஆஃப் எவ்ரி இயர் அப்படி எவ்ரி 4 இயர்ஸ் அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 1.5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு பாலிசிக்கு 1.5 லட்சம் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. அது இல்லாம மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் வரும். இந்த பாலிசி ஐடியலா பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டா கூட இந்த பாலிசியை எடுத்துக்கலாம். எப்படின்னா குழந்தையோட எஜுகேஷன் செலவுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பல்கா ஒரு அமௌண்ட் கேரண்டியா வாங்கிக்கிற மாதிரி எடுத்துக்கிறீங்க. இந்த பாலிசிக்கு பணம் கட்டவே வந்துருது. பாலிசி ஆரம்பிச்சதுல இருந்து 2வது வருஷத்துல இருந்து அமௌண்ட் வந்துருது. அது இல்லாம பல்கா ஒரு அமௌண்ட் குழந்தையோட மேரேஜ் டைமுக்கு வந்துருது. இல்லைன்னா குழந்தை ஒரு வீடு வாங்குறக்கோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறக்கோ அந்த டைம்ல வந்துருது. அப்படி இல்லைன்னா
உங்களோட ரிட்டையர்மெண்ட் டைம்ல வந்துடுது. அதாவது இது லேடிஸ்க்காகவே கொடுத்திருக்கிற பாலிசி அப்படிங்கிறதுனால லேடிஸ்க்கு வயசாகும்போது விமனுக்கு வயசாகும்போது ரிட்டையர்மெண்ட் ஃபண்டா ஒரு அமௌண்ட்டும் வந்து சேருது. ஸோ குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸையும் கிட்டத்தட்ட கவர் பண்ணிக்கலாம். அது இல்லாம மெச்சூரிட்டி அமௌண்ட் குழந்தையோட மேரேஜுக்கு இல்ல குழந்தையோட ஹையர் எஜுகேஷனுக்கு குழந்தைக்கு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இல்ல செட்டில்மெண்ட்டுக்கு வீடு வாங்குறதுக்கு இல்லைன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்ஐசி இதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த காலத்துல இப்ப ஜென்ரலாவே வந்து ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாவது எக்ஸ்ட்ராவா உயிரோட இருக்கிற மாதிரி நிறைய சினாரியோஸ் நம்ம பாக்குறோம். ஸோ அந்த டைம்ல இன்கம் சோர்ஸ் இல்லாத போது ஹஸ்பண்டும் இல்லாத போது பல்கா ஒரு அமௌண்ட் லேடிஸோட கையில இருக்கும்போது வயசான காலத்துல ஹஸ்பண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு சூப்பரா கேரண்டீடா உதவக்கூடிய மிக அருமையான எல்ஐசி பாலிசி லேடிஸ் பேரிலே எடுக்கக்கூடிய எல்ஐசியோட பீமா லக்ஷ்மி அப்படின்னு பேர். இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ் வர மாதிரி எல்ஐசி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஷேர் லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் ஆனாலும் எதுவா இருந்தாலும் அதுக்கும் இதுக்கும் இந்த பாலிசி சம்பந்தமே இல்லை. இந்த பாலிசியில கேரண்டியா வட்டி மாதிரி ஒரு அமௌண்ட் உங்க பாலிசியில ஆட் ஆயிட்டே இருக்கும். நம்ம ஜென்ரலா ஈஸியா புரியற மாதிரி எடுத்துக்கணும்னா வட்டி மாதிரி ஒரு அமௌண்ட் ஆட் ஆயிட்டே இருக்கு. வட்டி வந்து இந்த இங்க பாலிசிக்கு பணம் கட்ட கட்ட ஆட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்ஐசி கொடுத்திருக்கிற டேர்ம் அப்படி என்னன்னா கேரண்டீட் அடிஷன்ஸ். கேரண்டி அப்படிங்கிற வார்த்தையவே அந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. அப்ப 7% வட்டி ஈஸியா புரியற மாதிரி சொல்லணும்னா 7% நம்ம கட்டக்கூடிய பிரீமியத்துக்கு கியூமுலேட்டிவா ஆட் ஆயிட்டே இருக்கும். வருஷம் வருஷம் நம்ம கட்ட கட்ட நம்ம ஆல்ரெடி கட்டின பணத்துக்கும் 7% ஆட் ஆகுது. இப்ப கட்டக்கூடிய பணத்துக்கும் 7% ஆட் ஆகுது. அந்த மாதிரி கியூமுலேட்டிவா ஆட் ஆயிட்டே போகும். பாலிசி முடியற வரைக்கும் 7% கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேதியில பேங்கே 5% 5.5% அளவுக்கு தான் பிக்சட் டெபாசிட்டுக்கே இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது 7% கியூமுலேட்டிவா த்ரூ அவுட் தி பாலிசி டேர்ம் 25 வருஷத்துக்கு எல்ஐசி ஆட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஹைலைட்டா சொல்லக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கு. இதுல அடிஷனலா சில இன்சென்டிவ்ஸ் எல்லாம் அப் டு ஒரு 7.5% வரைக்கும் கூட அந்த கேரண்டீட் அடிஷன்ஸ் வந்து ஆட் ஆகுது. பேஸ்ட் ஆன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டரா இருந்தா 7%ஓட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான அமௌண்ட் ஆட் ஆகுது. அந்த மாதிரி 7.5% வரைக்கும் ஆட் ஆகுற மாதிரி இன்சென்டிவ்ஸ் நிறைய எல்ஐசி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து வரக்கூடிய சர்வைவல் பெனிஃபிட்டையும் டிஃபர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு எல்ஐசி சொல்லியிருக்காங்க. சார் எனக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பணம் வேண்டாம், அதை கொஞ்சம் நான் தள்ளி வாங்கிக்கலாமா அப்படின்னா தள்ளி வாங்கிக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கும் எல்ஐசி கொஞ்சம் வட்டி எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஓகே, இந்த பாலிசி எல்ஐசியோட பீமா லக்ஷ்மி பாலிசி. இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் டெத் பெனிஃபிட் இன்சூரன்ஸ் கவரேஜ் என்ன அப்படின்னா சம் அஷ்யூர்டு பிளஸ் கேரண்டீட் அடிஷன்ஸ். அது வரைக்கும் ஆட் ஆயிருக்கிற வட்டி மாதிரி ஆட் ஆயிருக்கிற கேரண்டீட் அடிஷன்ஸும் வரும், சம் அஷ்யூர்டும் வரும். இன்சூரன்ஸ் கவரேஜ் இதுல ஆக்சிடென்டல் கவரும் உண்டு, நார்மல் ரிஸ்க் கவரும் உண்டு. ஆக்சிடென்டல் ரிஸ்க் கவரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடரும் இந்த பாலிசியில உண்டு. ஓகே, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரும் கூட இந்த பாலிசியில உண்டு, எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல். இது லேடிஸ் லைஃப்கான பாலிசி அப்படிங்கிறதுனால ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் எல்லாம் இந்த பாலிசியில கவர் பண்ணிக்கிறாங்க. இந்த பாலிசியில இந்த ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் ஆப்ஷனும் உண்டு. இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர், அப்புறம் வந்து மேஜர் கேன்சர், ஸோ இந்த கவரேஜும் உண்டு. இல்லைன்னா காமன் சர்ஜரிஸ் ஆர் இல்னஸ் இன் உமன், இந்த இந்த கவரேஜும் இந்த ஆட் பண்ணியிருக்காங்க கிரிட்டிக்கல் இல்னஸ்ல. அப்புறம் பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் கான்ஜெனிட்டல் அனாமலிஸ் அப்படின்னு எல்ஐசி சொல்றாங்க. ஸோ இந்த 3 மாடியூல்ஸையுமே ஆட் பண்ணியிருக்காங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட்டா. இதுல வந்து 1 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரைக்கும் கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் எல்ஐசி கொடுக்குறாங்க. இந்த பாலிசி பொறுத்த வரைக்கும் இதுல என்னென்ன கிரிட்டிக்கல் இல்னஸ்ல கவரேஜுக்கு என்னென்ன எவ்வளோ அமௌண்ட் எல்ஐசி கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த இதுல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபீச்சர்ஸ், இந்த பாலிசியோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஆல் மோட்ஸ், இதுல மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் ஏர்லி, ஆனுவல் மோட் இது எல்லாமே உண்டு. இந்த பாலிசியில நேஷ், அதாவது மாசம் மாசம் அப்படின்னா அக்கௌண்ட்ல இருந்து பணம் கட்டுற மாதிரி ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல லோன் ஆப்ஷன் உண்டு. பாலிசி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லோன் வாங்கிக்கக்கூடிய ஆப்ஷனும் உண்டு. இதுல
ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் இந்த பாலிசிய வந்து அசைன்மென்ட்டும் பண்ணிக்கலாம், ஏர்லி எக்ஸிட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்ஐசி சொல்லியிருக்காங்க. செட்டில்மென்ட் ஆப்ஷனும் உண்டு. ஓகே. இந்த பாலிசிய வேற யாருக்காவது அசைன் பண்ணி வேணாலும் குடுக்கலாம் அப்படின்னு எல்ஐசி சொல்றாங்க. ஓகே. இது எக்ஸ்க்ளூசிவா லேடீஸ்க்காக வெல்த் ஜெனரேஷன் பாலிசி, ஹெல்த் கேரண்டி பாலிசி அப்படின்னு எல்ஐசி சொல்றாங்க. இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் லேடீஸ். அதனால தான் எல்ஐசி இத வந்து பீமா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேடீஸ்க்காகவே டிசைன் பண்ணியிருக்கிற மிக அருமையான எல்ஐசி பாலிசி. இதுல நான் சொன்ன மாதிரி மனி பேக்கும் வந்துருது, மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் வந்துருது. கேரண்டீட் அடிஷன்ஸ் ஆன் பிரீமியம். நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு கேரண்டியான வட்டி அப்படின்னு நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ அதாவது நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு கேரண்டீட் அடிஷன்ஸ் எல்ஐசி ஆட் பண்ணிட்டே வராங்க த்ரூ அவுட் தி பாலிசி டேர்ம்.